கடவுள் கூட நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தால் செய்யக்கூடாத விஷயத்த நாம் செஞ்சு தான் ஆகணும்னு அடம் முடிச்சேன்னா செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பார். அவங்க இது ஃபோட்டோவை செஞ்சு உங்கள் பாக்கெட்டில் வைங்க, உங்கள் வீட்டில் வைங்க, அண்டு உங்கள் ஆஃபீஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் வைங்க. வீட்டை தாண்டி ஒரு இரவு முழுவதும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த இடம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம். ஏன்னாக்கா அப்படி ஒரு இரவு சொல்லிட்டேன் நான். ஆனால் அதனுடைய வலி எவ்வளோங்கிறது அவங்களுக்கு தான் தெரியாது. ஏன்னா வீட்டை விட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு குறியீடு என்னன்னாக்கா ஒரு சித்தர், ஒரு யோகி, ஒரு ரிஷி, முடிஞ்ச வரைக்கும் யோகி ரிஷி யாராக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோவை கையில் வைங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்த்தா அடுத்த செகண்டே ஏதோ ஒரு யோகியை இல்லை ரிஷியை இல்லை ஒரு முனிவர் இல்லை ஒரு சித்தர் ஃபோட்டோ பர்மனெண்ட்டாக கையில் வச்சுக்கிறேங்க. அது உங்களை ஒரு கட்டத்தை தாண்டி உங்கள் இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கும். அடுத்த இடம் மீன்ஸ் நீங்கள் இருந்த இடத்துல இருந்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கு இருக்கணும், அடுத்த கண்ட்ரி ஃபாரினுக்கு இருக்கும். எல்லாமே வந்து குறியீடுன்றதே வந்து செஞ்சு வைக்கிறது தான் குறியீடு. இல்லை நம்ம மொபைல்லையும் டிபியாக வச்சுக்கலாமா? அதுலேயும் எல்லாம் அடிஷனலாக வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அதிர்ஷ்டம் அது இஷ்டமா இல்லாம நம்ம இஷ்டமா நம்ம கூடவே இருந்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? வாய்ப்பு இருக்கா சரண்யா அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா இருக்குங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைய சோர்சஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நமக்கு உரித்தான குறியீடுகள். அந்த குறியீடுகள் என்ன, எந்த எண்ணில் பிறந்தவர்கள் எந்த குறியீட்டை பயன்படுத்தினா வாழ்க்கையில ஜாக்பாட் அடிச்சுட்டே இருக்கும், இது குறித்த தெளிவான விளக்கங்கள்ல போன எபிசோட்ல சார் நம்ம கிட்ட பேசினாரு. அதாவது 1ஆம் நம்பர்ல இருந்து 5ஆம் எண் வரைக்கும் இருக்கின்ற நபர்கள் அவங்க எந்த குறியீட்டை பயன்படுத்தினா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது இல்லையா? இன்னைக்கு இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் எண்ல இருந்து 9ஆம் எண் வரைக்கும் என்னென்ன குறியீடுகள் இருக்கு, குறிப்பாக அதை நம்ம எப்படி கரெக்டா பயன்படுத்திக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை சேனலைஸ் பண்ணணும், இது குறித்தும் தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். 5ஆம் எண் வரைக்கும் என்னென்ன குறியீடுகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க போன எபிசோட்ல சொன்னீங்க சார். 1ஆம் எண்ல வந்து குறிஞ்சி மலர், 2ற்கு வந்து இரட்டை புறா, 3ற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொன்னீங்க சார்? வில்வயலை. 3, 4க்கு 49 எண், 5ற்கு பஞ்சபூதம். இதுல வந்து ஏருக்கு நம்ம எதுவும் எடுக்க முடியாது. சோ AIR ஏர்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க சார். இப்ப 6ல இருந்து 9 வரைக்கும் நம்ம பேசுவோம் சார். கண்டிப்பா. 6, 15, 24 இவங்களுக்கு குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 69, 69. ஓகே. 69 நீங்க செஞ்சுட்டு பாக்கெட்டில் வைங்க, வீட்டில் வைங்க, ஃபேக்ட்ரியில் வைங்க, ஆஃபீஸில் வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும். என்ன அடுத்த கட்டத்துக்கு போகும்? கண்டிப்பாக சாதாரண பிஸ்னஸ் மேனில் சாதாரண இருக்கிறவங்களும் பெரிய தொழிலதிபர் ஆக்கிடுவோம். சுபகாரியம் நடக்காத இருக்கிறவங்களுக்கு சுபகாரியம் நடக்கும். சக்ஸஸே லைஃபே நான் பார்க்கலைங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, சக்ஸஸை பார்ப்பீங்க. வாழ்க்கையில் நான் போராட்ட தவிர எதுவுமே நாங்கள் பார்த்தது இல்லைங்க. வெரி பிகினிங்லேருந்து, பிறந்ததுலேருந்து இதை செய்யுங்க. போராட்டங்கிறது மனித குலத்துக்கு உரித்தான ஒன்று. அது இல்லைனாக்கா நமக்கு வாழ்க்கை போரிங்காக இருக்கும். ஆனால் அதுவே தான் லைஃப் அப்படின்னா அதுவும் ஏற்றுக்க முடியாது. சும்மா லைட்டாக அப்போ வந்து போகணும். ஏன்னா நமக்கு ஒரு பவர், அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை நம்ம ப்ரூவ் பண்ணணுன்னாக்கா அது வேணும் நமக்கு. அதனால தான் ஈஸியாக போகிறோம். நம்ம மற்றதெல்லாம் ஈஸியாக ஆகணுன்னாக்கா போராட்டத்தை நம்ம ஜெயிச்சா தான் மற்றது ஈஸியாக இருக்கும். 2வது அப்படி தாங்க இருக்கு. பலாப்பழம் அப்படி தாங்க இருக்கும். பலாப்பழ வாழ்க்கையே அதுதான், மனுஷ வாழ்க்கையே பலாப்பழம் தான். அது வேற எபிசோடுக்கு நான் இங்கே சொல்ல வேண்டாம், அது சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக. அடுத்து இந்த இவ்வளவும் நமக்கு கிடைக்கும். இந்த குறியீடு வந்து நம்மளை வந்துட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அழகாக நம்ம நகர்த்தி கொண்டு போகும். அதனால் வந்துட்டு 69ஆம் நம்பரை 6, 15, 24 உள்ளவங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய லைஃப்பை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தி செல்வதற்கு இந்த நம்பர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே சார். 6ஆம் எண் உரித்தானவர்களுக்கு 69 அப்படின்னு சொன்னீங்க. 7ஆம் எண் கண்டிப்பாக 7, 14, 25. உங்களுக்கு வந்துட்டு குலதெய்வம் ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. சில பேருக்கு இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி சப்த கன்னியம்மனை நீங்கள் கூடுதலாக நீங்கள் வணங்கியே ஆகணும். ஏன் சப்த கன்னியம்மன் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்வதியினுடைய சேவகர்கள். இவர்கள் ஒரு நேரத்தில் அம்மா நாங்கள் வந்துட்டு இப்போ மேலோகத்தில் இருக்க நாங்கள் பூலோகத்துக்கு வரணுன்னாங்க. அப்போ சொன்னாங்க போய் தான் ஆகணுமானா போயிட்டு வாங்கன்னுவாங்க. கடவுள் கூட நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தால் செய்யக்கூடாத விஷயத்த
நாம் செஞ்சு தான் ஆகணும்னு அடம் முடிச்சேன்னா செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பார். அதே மாதிரி சப்த கன்னியம்மர்கள் வந்துட்டு மேலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, பிரியப்பட்டாங்க. போயிட்டு வாங்கன்னாங்க. பூலோகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாங்க. திருப்பி பேசுகிறாங்க, அம்மா நாங்கள் எல்லாம் தாயை நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ மேலோகத்துக்கு வரோம். மேலோகத்துலேருந்து பூலோகத்து வந்தாக்கா திருப்பி வர முடியாது, அங்கேயே இருங்கன்ட்டாங்க. ஐயோ நாங்கள் அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லை, உங்களையும் நாங்கள் வந்துட்டு எங்களை போன்று கடவுளாக ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்கள் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கேயும் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சப்தகன்னி 7 பேரும் அக்கா தங்கைகள், 7 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. சப்தகன்னி பண்ணு கடவுளுக்கு என்ன சக்தியோ அதே சக்தி. ஏன்னா அவங்க சேவகராக இருந்தாலே அவங்க சக்தி படைத்த அம்மன் ஆகிட்டாங்க. அந்த அம்மனை தான் சப்த கன்னியம்மன் தான் 7 15 25 உள்ளவங்க எப்போவுமே நீங்கள் வணங்கணும். அவங்கள 7 அந்த சப்த கன்னியம்மனை அவங்க இது ஃபோட்டோவாக செஞ்சு உங்கள் பாக்கெட்டில் வைங்க, உங்கள் வீட்டில் வைங்க, அண்டு உங்கள் ஆஃபீஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் வைங்க. உங்களுடைய எந்த முயற்சிக்கும் அவங்க உங்கள் கூடயே இருப்பாங்க. நீங்கள் அடிஷ்னலாக இருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி குலதெய்வத்தை வணங்குங்க, இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கிறீங்க. ஆனால் சப்த கன்னியம்மனையும் நீங்கள் விடாமல் வணங்குனீங்கன்னாக்கா அதுவே உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டி போகிறதுக்கு உண்டான செயல்பாடுகள் சப்த கன்னியம்மன் உங்களுக்கு கொடுப்பார்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கள். இதான் உங்கள் குறியீடு. அருமை சார். 8ஆம் எண் 8 17 26 எல்லாத்துக்கும் குறியீடு இருப்பது இவர்களுக்கும் உண்டு. பொதுவாக நான் சொல்லுவேன், இந்த 8 17 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லுவேன். நான் தான் சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா, மற்ற எண்களுக்கெல்லாம் மறுபிறப்பு இருக்கா இல்லையா அது கொஸ்டின் மார்க்கு. இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம், தெரியாது. இவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ இன்னொன்று சொல்லுவேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயதுலேயோ இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்திலையோ அவங்க வீட்டில் இருந்துட்டு வெளியே ஒரு நாளாக தான் அவங்க இருப்பாங்க. வெளியே அப்படின்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல அவுட் ஆஃப் ஹவுஸ், வீட்டை தாண்டி ஒரு இரவு முழுவதும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த இடம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம், வேற்று ஒரு இடமா இருக்கலாம், மொட்டை மாடிகளாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வேறு ஒரு மொட்டை மாடியில் ஒரு இரவாவது நீங்கள் உங்கள் வீட்டை வச்சு தள்ளி இருந்தே ஆகணும். இந்த நம்பர் உள்ளவங்களுக்கு 100க்கு 100% இருந்தே அவங்க வீட்டை விட்டு. ஏன்னாக்கா அப்படி ஒரு இரவு சொல்லிட்டேன் நான். ஆனால் அதனுடைய வலி எவ்வளோங்கிறது அவங்களுக்கு தான் தெரியாது. ஏன்னா வீட்டை விட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு. இந்த எண்ணுக்கு அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா கட்டத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு லாஸ்ட்டில் தான் அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. அவங்க பழைய ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகுறது. வாழ்க்கையில் எல்லா கட்டத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த நம்பருக்கு அது உண்டு. அதனால் இவங்களுக்கு மற்றவங்கள மாதிரி எல்லா குறியீடும் இருப்பது போன்று இவங்களுக்கு ஒரே குறியீடு. இவங்க கடைசியில் என்னவோ ஆகணும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக நேர் வழியில் சென்று சரியான முறையில் சென்றால் இது மாதிரி தான் அவங்களை கொண்டு வந்து கொடுப்பார் இறைவன். என்னன்னாக்கா கடைசியில் உங்களுக்கு நீங்கள் ஒரு சித்தர் வாழ்க்கை மாதிரியே தான் வாழ்வீங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அவங்கள பேசி பாருங்கள். ஒரு 50 வயசு கடந்ததுக்கப்புறம் பேசி பாருங்கள். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சொல்லி கடைசி கட்டத்தில் இந்த பேச்சுக்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் மறுபிறப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன். என்றைக்கோ இருந்தாலும் உங்களுக்கு குறியீடு என்னன்னாக்கா, ஒரு சித்தர், ஒரு யோகி, ஒரு ரிஷி, முடிஞ்ச வரைக்கும் யோகி ரிஷி யாராக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோவை கையில் வைங்க. அவங்க இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது. அவங்க தான் உங்களுக்கு குறியீடு. அவங்க ஃபோட்டோவை பாக்கெட்டில் எப்பவும் பையில் வச்சுக்கிறீங்க. யாராலும் இருக்கலாம். உதாரணமாக யாராவது சொல்லுங்கள் சார். இப்போ சாய்பாபா இருக்கலாம், ரமண மகரிஷி இருக்கலாம், ராகவேந்திரா இருக்கலாம், சிறுமூலூர் இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், அகத்தியர் இருக்கலாம். எல்லாமே அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்குது. ஆனால் அல்டிமேட்டாக எல்லா இறைவன் கூட கனெக்ட் ஆகிற ஒரு சித்தர்கள், யோகி, இது முனிவர்கள் எல்லாமே அவங்களுக்கு உண்டானது தான். அவங்க ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய ஆசி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஆசி வேணும்னா ஃபோட்டோ வச்சுக்கிறோங்க. ஸோ எந்த காலகட்டத்துலேயும் உங்களுக்கு அவங்க கூடயே இருப்பாங்க. அது அடிஷ்னல் பவர் கையில் கிடச்சிரும். நம்ம ப்ரோக்ராம் பார்த்த அடுத்த செகண்டே ஏதோ ஒரு யோகியே, இல்லை ரிஷியே, இல்லை ஒரு முனிவர், இல்லை ஒரு சித்தர் ஃபோட்டோ பர்மனெண்ட்டாக கையில் வச்சுக்கிறேங்க. வீட்லேயும் வச்சுருங்க, ஆஃபீஸ்லேயும் வைங்க. உங்களுக்கு கரெக்டாக அவங்க வழிநடத்தி செய்வாங்க, கூடயே ஆசீர்வாதத்தோடு. இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லைங்களா சார்? சூப்பர் சார். நிறைவாக 9ஆம் எண். ஆமாம், 9 18 27. உங்களுடைய குறியீடு என்ன? 99. 99. ஆமாம், 99.
இந்த 99 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் வைங்க, இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் வைங்க, இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸில் வைங்க. உங்கள் வெற்றி யாராலையும் பிரேக் பண்ண முடியாது, யாராலும் பைபாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் வெற்றி உங்கள் கிட்ட தான் இருக்கும். உங்களை விட்டு விலகே செல்லாது. செல்ல முடியாத நம்பரு 99. அது உங்களை ஒரு கட்டத்தை தாண்டி உங்கள் இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கும். அடுத்த இடம் மீன்ஸ் நீங்கள் இருந்த இடத்துல இருந்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கு இருக்கலாம், அடுத்த கண்ட்ரி ஃபாரினுக்கு இருக்கும். அப்படி ஒரு சக்தி 99க்கு இருக்குது. ஏன்னா அது எப்போயுமே அது கண்ட விட்டு கண்டப்பாயிற நம்பர் தான் 99. அதனால் 99 பயன்படுத்துங்க. உங்கள் லைஃபினுடைய ஸ்ட்ரக்சரே வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். உங்கள் குறியீடு 99. ஒரு மிசைல் மாதிரி அது செயல்படும் இல்லைங்களா சார்? அற்புதம் சார். சார், இப்போ 1லேருந்து 9ஆம் எண் வரைக்கும் அவங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடுகள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. அதை எப்படி சரியா பயன்படுத்தணும் சார்? அந்த முறையும் சொல்லுங்க. எப்படி நம்ம மொபைல்ல வச்சுக்கலாமா, இல்லை எப்படி பயன்படுத்தினா அடிஷனல் எஃபெக்ட்ஸ் இருக்கும்? இல்லை, நான் தான் இப்போ 99ங்கிறது ஒன்றுலேருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக சொல்லிட்டேன். 99 மட்டும் நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறங்க, செஞ்சு அதை ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கிறங்க. எல்லாமே வந்து குறியீடுன்றதே வந்து செஞ்சு வைக்கிறது தான் குறியீடு. இல்லை நம்ம மொபைல்லையும் டிபியா வச்சுக்கலாமா? அதுலேயும் எல்லாம் அடிஷனலாக வச்சுக்கிறங்க, அவ்வளோதான். டிபியாக மொபைல் வைக்கிறது அடிஷனலாக. ஆனால் நான் சொல்கிற மெத்தோட செய்யுங்க, அடிஷனலாக மொபைல்னு வச்சுக்கிறோங்க. ஏன்னா மொபைலும் பவர்ஃபுல் தான். நம்ம சொல்லியிருக்கிறோம் மொபைல் வந்துட்டு ரேஷியோ இருக்குது அதில், அதனால் அதுக்கு பவர் ஜாஸ்தி தான். அடிஷனலாக மொபைலையும் வைக்கலாம், தப்பு கிடையாது. சூப்பர் சார். சார், நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது 1 அது அந்த 1ஆம் நம்பர்ல வரக்கூடிய அந்த எண்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து 4 சொன்னீங்க சார். அதாவது 1, 19, 28, அதுக்கப்புறமா 1, 10, 19, 28 இதெல்லாம் வந்து சொன்னீங்க. அதே மாதிரி 2க்கும் 4 சொன்னீங்க சார். 3க்கும் 4 வரிசை சொன்னீங்க, 4க்கும் 4 வரிசை சொன்னீங்க. ஆனா 5, 6, 7, 8, 9 எல்லாம் வரும்போது அப்படியே ஒண்ணு சுருங்குதே சார். 3 வரிசைகள் தான் வருது இல்லைங்களா? இதுக்கும் ஏதாவது கால்குலேஷன்ஸ் இருக்கு? இதுலயே உங்க ஃபார்மேட் நியூமராலஜில நீங்க நிச்சயமா ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க சார். அந்த ரகசிய தகவலை எங்களுக்கு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார். கண்டிப்பா உண்டு. 1, 10, 19, 28 அது மாதிரி 4 நம்பருக்கு வந்துட்டு 4 டிஜிட் 4 இலக்கம் இருக்கும். 5, 14, 23 அது 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இலக்கம் தான் இருக்கும், 3 டிஜிட் தான் இருக்கும். இந்த மாதிரி 4 நம்பர் பிறந்தவங்களுக்கும் 3 இலக்கம் கொண்டு பிறந்தவங்களுக்கு இதிலே வித்தியாசம், மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதுதான் சார் ஃபார்மேட் நியூமராலஜி. எஸ் சார். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி. கணவன் வந்து 19ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, மனைவி வந்துட்டு 14ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி பார்த்தாக்கா கணவர் 90 வயசு வரைக்கும் இருப்பார், மனைவி 80 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதான் நம்ம முதல்ல சொன்னபோது 4 டிஜிட்டில் உள்ள 19 அதில் இருக்கிறாரு. மனைவி வந்துட்டு 3 இலக்கம் டிஜிட்டில் உள்ளவங்க 14 நம்பர் அதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 டிஜிட்டு உள்ளவங்கள விட 4 டிஜிட்டு இருக்கிறவங்க ஆயுசு கூட அவங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ அது நீங்கள் ஒன்று அப்படியே செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு பாட்டிமாரு, தாத்தாமாரு அவங்களெல்லாம் போட்டு பாருங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து அவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க. 90, 80, 100 கடந்து அனாவசியமாக இருந்தாங்க. இப்போல்லாம் இருந்தால் சந்தோஷம். வாய்ப்பே இல்லை சார். இப்போல்லாம் அதெல்லாம் வந்து பார்க்குறதே அரிதாக இருக்கு உண்மையாகவே. இதுதான். அதனால் வந்துட்டு ஏன்னா டென்ஸு வேறு ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக டென்ஷன், இரிட்டேஷனு, ப்ரெஷர். டென்ஷன், ப்ரெஷர் ரெண்டும் இருக்குது. ஃபுட்டும் போச்சு, எல்லாமே வந்து ரோலே ஃபுட்டு தான், டவுட்டே கிடையாது. நாங்கள் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது கெமிக்கல் தாங்க. அதுவும் ஆமாம், மகசூல் பெருசாக வரணும், மகசூல் நிறையா வரணும், கெமிக்கல் தான் அது. அதனால் ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு. அதை இனிமேல் யாரும் தடுக்கவும் முடியாது. ஏன்னா பாப்புலேஷன் கூட போகும்போது ஃபுட்டும் நிறைய தான் வேணும். அதனால் அது வந்து அவ்வளோதான். இது கலியுகம். இப்படி தான் போகும், இப்படி தான் நகரும் உலகம், இப்படி தான் அது பின்னாடி நாமளும் பின்னாடி போகணும். அதனால் அதெல்லாம் யாராலையும் மாற்றவும் முடியாது, மாற்றிக்கவும் முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி தான் போகும். ஏன்னா ஃபாஸ்ட் இப்போ நம்ம போகிற உலகம் வந்து கலியுகன்றது விடுங்க, ஃபாஸ்ட் உலகத்தில் இருக்கும். அதனால் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும், ஃபாஸ்ட்டாக தான் செயல்பாடுங்க இருக்கும்.
எல்லாம் ரஜினி மாதிரி ஃபாஸ்ட்டாக நடக்க வேண்டியது, சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி நடக்க வேண்டியது எல்லாம். அதனால தான் ஃபாஸ்ட் ஃபுட்டும் நிறைய வளர்ந்துருச்சு. எஸ் சார், எஸ் சார். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் சார், சூப்பரான விளக்கங்கள். அதாவது எந்தெந்த எண்ணில் பிறந்தவர்கள் எந்தெந்த குறியீடுகள் பயன்படுத்தினா எல்லாரும் வந்து எங்கே தேடுவேன், அதிர்ஷ்டத்தை எங்கே தேடுவேன், இது நடக்கல அது நடக்கலன்னு புலம்புறாங்க சார். இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இந்த குறியீடுகளை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு $1 மில்லியன் ஆன்சரை எங்களுக்காகவே எங்க கூடவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே பகிர்ந்துட்டாரு இல்லையா. எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம்ங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க கையில வந்து வரிசையா 10 விரல்ல, இன்னும் சில பேர் கால்ல கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்களை பயன்படுத்துறாங்க இல்லைங்களா. டபுள் லேயர்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. உண்மையாவே இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? ஏன்னா போட்ட நிறைய பேருக்கு கொடுக்குது, போட்ட இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கவும் மாட்டேங்குது. அப்ப அதுல ஏதாவது ஒரு சூட்சும ரகசியம் இருக்கா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னங்க, நான் எப்பவும் சொல்றதா, எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.